ஹே காய்ஸ், வெல்கம் டு சோலோ ட்ராவல் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து சென்னை கார்ப்பரேஷன் பில்டிங், அதாவது சென்னை ரிப்பன் பில்டிங்கில் போய் ஹெரிட்டேஜ் வாக் போகிறோம். என்ன காய்ஸ், போகலாமா? ஸோ நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சென்னை கார்ப்பரேஷன் பில்டிங், அதாவது ரிப்பன் பில்டிங்க்கு வந்து இங்கே ஹெரிட்டேஜ் வாக் பண்ணுறதுக்காக இங்கே உள்ளே வந்திருக்கோம். ஸோ இங்கே பில்டிங்கில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் வந்தாங்க. ஸோ இங்கே முன்னால் நின்று பேசுகிறவர் தான் பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் நமக்கு சுற்றி காட்ட போகிற கைடு. ஸோ இவர் வந்து என்னென்னா, நம்ம பில்டிங்கோட ஹிஸ்ட்ரி, அதே மாதிரி இந்த பில்டிங் வந்து யார் கட்டினா, எதுக்காக, எப்படி, எந்த மாதிரி இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணுறதுக்குலாம் இது கட்டினாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது யாரால் வந்து இது ஃபஸ்ட்டு வந்து கார்ப்பரேஷனாக மேயர்லாம் கொண்டு வரப்பட்டது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஸோ இந்த பின்னால் சிலையாக இருக்கிறவர் தான் வந்து கான் ஸ்மித்துங்கிறவர், ஒரு பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக அப்போ இருந்திருக்காரு, அதாவது நம்ம சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி. ஸோ இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சென்னையோட கார்ப்பரேஷன் அந்த கமிஷனர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவரை வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா, சென்னையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் தான் ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சென்னையை வந்து ஆக்கிரமிச்சிட்டு நிறையா சுற்றளவில் இந்த மாதிரி வந்து பில்டிங் வந்து ஃபுல்லாகவே வந்து இவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த பில்டிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா விவேக் சொல்கிற மாதிரி தாங்க, பர்மா கட்டைகளான ஆளுது அப்படின்னு சொல்லியிருக்காருல, அதே மாதிரி தான் இது வந்து அந்த காலத்தில் நல்லாவே ஃபுல்லாகவே மேனுஃபேக்சரிஸ்ட் வுட்டன், மேனுஃபேக்சரிஸ்ட் பிரிக்ஸ், இந்த மாதிரி இதை வச்சு தான் ஃபுல்லாகவே கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே பில்டிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு. நான்லாம் அப்படியே சினிமாவில் தான் இந்த மாதிரி பில்டிங்லாம் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரில் பார்த்தப்போ எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த படிக்கட்டெலாம் பார்க்குறப்போ, ஆஹா, நான் எத்தனை படத்தில் இந்த மாதிரி டபுள் படிக்கட்டில் இந்த மாதிரி வச்சு படம் பார்த்துருக்கேன் தெரியுமா. ஸோ ஆனால் இதெல்லாம் ஏறி போகணுன்னு ரொம்ப ஆசைங்க படம் பார்க்குறப்ப. ஆனால் இப்போ தான் வந்து இதெல்லாம் வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் போய் மிஸ் பண்ணவே கூடாதுன்னு தான் இந்த ஹெரிட்டேஜ் பில்டிங் நான் வந்து புக் பண்ணிவிட்டு டேரெக்டாக அந்த படிக்கட்டு இந்த மாதிரி ஏறுறதுக்கெலாம் போகணுமே அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக போனதுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த பில்டிங்கோட ஹிஸ்ட்ரி வந்து அந்த கைடு சொன்னார். பட் ஆனால் நானும் என் ஃப்ரெண்டும் இந்த பில்டிங் போனப்போ வந்து நாங்கள் அந்த கைடை வந்து கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஃபுல்லாக வீடியோஸ் எடுக்கையும் இந்த பில்டிங் சுற்றி பார்க்குறதும் இந்த மாதிரி தாட்லேயே தான் நாங்கள் போனோம். ஸோ நீங்கள் யாராச்சும் ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி யாராவது ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. அங்கேயே உங்களுக்குன்னு ஃபெசிலிட்டியாக கைடு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. ஸோ அவர் வந்து உங்களுக்காக இது வந்து சொல்லுவார். ஸோ அதை நீங்கள் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் நாங்கள் வந்து இந்த மாதிரி பில்டிங்லாம் வந்து நாங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து எங்களுக்கு கிடைக்காதனால, புதுசாக வந்து இதெல்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறனால நானும் என் ஃப்ரெண்டும் சுற்றி பார்க்குறக்காக தாங்க இந்த பில்டிங் மெயின் மோட்டிவாகவே போனோம். ஸோ ஒவ்வொரு ரூமாக அப்படியே போயிட்டே இருந்தோம். போய்கிட்டு இருக்கப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பில்டிங் இது இருந்துச்சு. ஸோ இது வந்து என்னது அப்படின்னா, இந்த நிறைய இப்போ சென்னை மேயரோட ரூமில் வந்து இந்த நிறைய சட்டசபை மாதிரிலாம் இந்த ரூம் சின்ன செட்டப்பில் வச்சுருப்பாங்க தெரியுமா, மேயர்ஸ்க்குன்னு சொல்லி. சென்னை மேயர்ஸ்க்கும் அதே மாதிரி கவுன்சிலரு, வார்டு கவுன்சிலர், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க மீட்டிங் நடக்கும் தெரியுமா. ஸோ அந்த ரூம் தாங்க இது. இங்கே வந்து என்னென்னா செல்ஃபோன்ஸ் வந்து அலோட் கிடையாது. ஸோ அதனால் வந்து செல்ஃபோன்ஸ்லாம் வந்து இங்கே பிடுங்கிலாம் வைக்கலை. பட் ஆனால் வீடியோஸோ இது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி செக்யூரிட்டி பலமாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து அப்படியே அதுக்கடுத்து அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கடுத்து மேயர் ரூமு, ஸோ இது மாதிரி ஒவ்வொருவோட வார்ட் கவுன்சிலரோ, ஸோ அந்த பில்டிங்கில் வந்து கமிஷனரோட ரூமோ, ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இதுவாக அந்த ஹை போஸ்டிங்கில் இருக்கவங்க ரூம்லாம் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே ஒன்று ஒன்றா நாங்கள் பார்த்துட்டே வந்தோம். தென் அதுக்கடுத்து அப்படியே ஓவர் ஃப்ளோராக சுற்றிக்கிட்டே வந்தோம். ஸோ இந்த பில்டிங்கை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா, வெளியிலேருந்து பார்க்குறதாங்க ஒரே ஒரு பில்டிங். பட் ஆனால் இந்த பில்டிங்க்கு உள்ளே போனீங்க அப்படின்னா 3 பில்டிங் இருக்குது ஆக்சுவலாக. இந்த ஃப்ரண்ட்டில் இந்த பில்டிங், அதாவது இப்போ நான் சுற்றி காட்டுற இந்த பில்டிங் ஒன்று. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னால் வந்து ஒரு க்ரீன் பில்டிங்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மா மாளிகை அப்படின்னு சொல்லி ஒரு பில்டிங் வச்சுருக்காங்க. ஸோ இது 3 பில்டிங்கும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே வந்து என்னென்னா, அந்த கைடு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, க்ரீன் பில்டிங்கை பற்றி சொல்லிட்டு இருந்தார். ஸோ க்ரீன் பில்டிங் வந்து என்னது அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் கார்ப்பரேஷனில் வந்து குப்பை வந்து எப்படி பிரித்து போகிறீங்களா, பிரிக்காமல் போகிறீங்களான்னு சிசிடிவி கேமராலாம் வச்சு அப்படியே பார்ப்பாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எங்களுக்கும் தெரில. ஏன்னா கண்ணாடி ரூம் மட்டும்தான் எங்கிட்ட வந்து காமிச்சாங்களே தவிர நாங்கள் வந்து அதெல்லாமே போய் பார்க்கல. ஸோ அதனால் வந்து எனக்கு இது நம்பலாமா வேண்டாமான்னு கூட தெரிலங்க இதெல்லாம்.
ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து போனது வந்து என்னென்னா க்ரீன் பில்டிங் சொல்லி போனோம். ஸோ க்ரீன் பில்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது வந்து நல்ல டனல் மாதிரி செட்டப்பில் போட்டு ஃபுல்லாகவே வந்து செடி எல்லாம் ஃபுல்லாகவே பச்சை பசேன்னு 2 சைடுமே வளர்த்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு சென்டரில் நடுவில் அப்படியே நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். மக்கள் எல்லாருமே நடந்து போயிட்டு இருந்தோம். ஸோ இதோட என்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 175 மெம்பர்ஸும் 100 மெம்பர்ஸ் கிட்ட தான் வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட எப்படி புக் பண்ணணுங்கிறதுக்குన్న லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன். யூடியூபோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதை வச்சு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் பில்டிங் கூட்டு போனாங்க. இதெல்லாம் படத்தில் வந்து நம்ம நிறையா அந்த 2 சைடு கண்ணாடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆஃபீஸில் நிறையா பேர் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் செட்டப் இதில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ 2 சைடுமே கண்ணாடி இது பில்டிங் மாதிரி ரூம் மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூமில் வந்து ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா மீட்டிங் ஹால் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிறையா எந்திரன் படத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் இது மாதிரி, அதாவது ரஜினி வந்து அந்த ஸ்க்ரீனில் மட்டும் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி செட்டப்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு என்னால் வந்து அதை ஏற்றுக்க முடியல. அது ஓகே, இருந்தாலும் சரி அவர் சொல்கிறத கேட்டுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அப்படியே வந்தாச்சு. பட் இந்த ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்பேசியஸாக நல்லா கூலிங்காக இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பில்டிங்கில் வந்து இன்னொரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் இருக்குது. என்னது அப்படின்னா, அதாவது நீங்கள் சென்னையோட அந்த வெளியில் ரோட்டில் நிற்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிராஃபிக்கோட சவுண்டு வந்து எப்படி உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரியா கசன்னு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி இல்லாமல் இங்கே பில்டிங்குள்ளே வந்தீங்கன்னா சைலண்ட்டாக இருக்குங்க. அப்படியே சவுண்டே கேட்காம இருக்குது. ஸோ இதுக்கடுத்து நான் இப்போ போன பில்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மா மாளிகைன்னு சொன்னது. ஸோ அந்த அம்மா மாளிகைக்கும் வந்து இதே மாதிரி ஒரு டனல்லாம் போட்டு செடியெலாம் வச்சு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் யூஸ் பண்ணுற மாதிரி தெரில இந்த பில்டிங்கில். பட் ஆனால் இந்த பில்டிங்கில் வந்து என்னென்னா இந்த மெஸ் ஹால் மாதிரி, அதாவது அந்த சாப்பாடு உட்காந்துலாம் சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி ப்ளேஸாக நிறையா வச்சுருந்தாங்க. ப்ளஸ் அதே மாதிரி இதில் வந்து என்னென்னா சின்ன சின்ன பில்டிங்ஸ், அதாவது சின்ன சின்ன ஆப்ரேட்டர் ரூம்ஸு, சின்ன சின்ன ஜென்ரேட்டர் ரூம்ஸு, இந்த மாதிரி ரூம்ஸ் தான் நிறையா இருந்துச்சு. ஸோ நான் இதில் ரொம்ப ஒன்றும் பெருசாக ஒன்றும் சுற்றி பார்க்கல. பட் ஆனால் லைட்டாக மட்டும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். பட் ஆனால் இதோட டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 to 9 தான் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்படியே நானும் என் ஃப்ரெண்டு அப்படியே மெட்ரோலேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ ஓகே, நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சோலோ ட்ராவல் வ்ளாக்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.